शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्रीगुरुभ्यो नमः। वाक्या प्रवर्तक निवर्तक रूपकार्यः वृत्तिमुपलभ्य धियोनुमाना कार्यान्विते शिशिरवैति पदस्य शक्तिमित्युच्यते। यदि अत्र वयं वदामः இப்போ இங்கே எல்லோருத்திலிருந்து ஆரம்பிச்ச ராமாகர மத கண்டனம் இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு உபயோகப்படாத இருந்தாலும் நான் இப்படி படிச்சுன்னு அவ்வளவுதான். இந்த புஸ்தகத்துக்கு இருக்கிற விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான். இதெல்லாம் அந்த சாஸ்திரார்த்த வாக்கியார்த்த விஷயங்கள் இருந்தாலும் பிராச்சீனாலாம் விசாரம் பண்றா இல்லையா, நம்மள கொஞ்சம் சிரவிக்க வேண்டியது. ராகாகரத்துல மதத்துல எப்படி இருக்கு என்றதெல்லாம் முன்னாடி ஏற்கனவே சொல்லி இருக்கேன். அது ஞாபகம் இந்த கண்டனம் எப்படிலாம் கிரகிக்க முடியும், இருந்தாலும் சொல்றேன். அவ என்ன சொல்லி சுருக்கமா சொன்னா, ஒரு காரியத்தை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் தான் பிரமாணம் இருக்கும் என்றது அவளுடைய கொள்கை. அதுக்காக என்ன அதனுடைய பதங்களுக்கு முக்கியன்றத ஒரு காரியத்தோட சம்பந்தியான ஒரு அர்த்தம் தான் பதங்கள் எல்லாம் சொல்லுவோம். எந்த பதங்களை எடுத்து பார்த்தாலும் எந்த பதத்தினுடைய அர்த்தம், இப்போ கட பதம் இருக்கு, அந்த பதத்தினுடைய அர்த்தம் சும்மா கடம் என்றது மட்டும் அர்த்தம் இல்லை, காரியான்வித கடம். ஏன் அப்படி சொல்றதுன்னா, இந்த பதங்களுக்கு எப்படி அர்த்தத்தை நம்ம எப்படி கண்டுபிடிச்ச சக்தி கிரகம்னா சக்தியை கிரகிக்கிறது. சக்தினா பிரதனுடைய சாமர்த்தியம். அந்த சம்பந்தம் எப்படி தெரிஞ்சிருக்கும் கேட்டா, கம்யூனிகேஷன்ல இருந்த விவகாரத்துல இருந்து தான் அந்த சக்தி தெரிச்சிருக்கும். கம்யூனிகேஷன் விவகாரம்னால் ஒருத்தர் ஒன்று சொல்றார், சிரவிச்சு இன்னொருத்தர் ஏதாவது பண்றார், இது ரெண்டும் பார்த்தா இவன் சொல்றா அவர் பண்றார் நமக்கு தெரியுது. காமானையான்னு ஒருத்தர் சொல்றார், அது சொன்ன உடனே இன்னொருத்தர் ஒரு ஜந்து, அப்போ என்ன புரியுறது, இல்ல ஜந்துக்கு தான் கௌஹூன்னு பெயர் அப்படி தெரியுது. கோபத்துக்கு என்ன சக்தி என்றது தெரிஞ்சுக்க முடியாது. கட்டமானையான்னு ஒருத்தர் சொல்றார், ஒருத்தர் பானை எடுத்து அப்ப என்ன செய்யற இவர் கட்டம் என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, இந்த பானை தான் அர்த்தம் தெரியுது. இப்படிதான் ஒவ்வொரு பதங்களுக்கு அர்த்தம் கிடைச்சிருக்கும். அதனால படிக்கும்போது இப்போ இந்த மாதிரி சக்தி கிரகிக்கணும்னால் ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒருத்தர் வேணும், அதை அனுசரிச்ச பண்ணக்கூடிய இன்னொருத்தர் வேணும். யாரும் ஒன்றும் சொல்றதுல யாரும் ஒன்றும் பண்றது இல்லைன்னா நம்மளால சக்தி கிரகிக்க முடியும். இப்போ சும்மா பேசிட்டு இருக்கார், ஒருத்தர் இருக்கார், தெரியாத பாஷையில பேசிட்டு இருக்கார், அது பேசுறது பார்த்து நம்மளால ஒன்றும் எந்த வார்த்தையும் அர்த்தம் கிரகிக்க முடியாது. ஆனால் நடக்கிறதா கம்யூனிகேஷன் ஆயிட்டு ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் பண்றது அந்த மாதிரி நடக்கிறதா இருந்தால் நமக்கு அதுல இருந்து அந்த சிச்சுவேஷன் நம்மளால கொஞ்சம் இதை பற்றி நிரூபணம் பண்றதா இருந்தால் அந்த சக்தி கிரகிக்க முடியும். பதங்களுக்கு அர்த்தம் தெரியாத பாஷையிலும் பதங்களுடைய அர்த்தம் கிரகிக்க முடியும் என்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது கிரகிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் சொன்னா இன்னொருத்தர் ஏதோ பண்றாரு இல்லையா, இப்போ கட்டம் ஆணையான்னு சொன்னா ஆணையனம் என்ற ஒரு கிரியை நடக்குது, கொண்டு வர்றது. அந்த கொண்டு வர்றது என்ற கிரியையோடு சம்பந்தப்பட்டு தான் அந்த பதத்தினுடைய அர்த்தம் தெரியுது. கொண்டு போறது அப்படி எல்லாம் தெரியுது இல்லையா, அதனால அந்த கிரியையோடு சம்பந்தப்பட்டு தான் அர்த்தங்களுக்கு சக்தி முடிவு பண்ணியிருக்கார் ராபாகரன். அந்த பற்றி இப்போ பண்றார். வாக்கிய நிவர்த்தக ரூபபாஜ பும்ச பிரவர்த்தி முகலப்தியோ அனுமானா. வாக்கியத்திலிருந்து பிரவர்த்தகம் நிவர்த்தகம் ரெண்டு ரூபமான வாக்கியங்கள் இருக்கு. சில வாக்கியங்கள் பிரவர்த்தகமா இருக்கும்,
ஒருத்தரை இன்னொருத்தரை ஏதோ ஒரு பிரவൃத்தி பண்ணி வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலை கொடுக்கிற மாதிரி பிரவர்த்தக வாக்கியம். இன்னும் சில வாக்கியம், வேற சில வாக்கியங்கள் அதனுடைய விபரீதம், நிவர்த்தி பண்ணக்கூடாது என்ற மாதிரி வாக்கியங்கள், பண்ண என்ற மாதிரி வாக்கியங்கள், பண்ணக்கூடாது என்ற மாதிரி வாக்கியங்கள். இது வாக்கியம் நிஷேத வாக்கியம். இப்பேற்பட்ட வாக்கியங்களில் இருந்த வாக்கியா பிரவர்த்தக நிவர்த்தக ரூபபாகா பிரவருத்தி உபலப்தியா. அத கேட்ட உடனே புருஷன் ஏதாவது பண்றான், பிரவருத்தி உபலப்தியா அவன் பண்பா தீயோமான அவனுடைய ஏதோ ஒண்ணு நினைச்சுட்டு எனக்கு ஏதோ தெரிஞ்ச பண்றதா. இப்போ வாக்கியம் கேட்ட உடனே ஒருத்தர் ஏதோ பண்றதா இருந்தால் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் கிரகித்ததுனால தானே அவன் அப்படி பண்ணுவான். அதனால அவன் எது நினைச்சுண்டு இப்படி பண்றான் என்றதை யோசிச்சு காரியாதேஸ்வர அவைதி பதஸ்ய சக்தியும், அந்த குழந்தைனா சக்தி கிரகிக்கிறவன், அந்த குழந்தைய கேட்கணும்ன்றதுல யார் சக்தி கிரகிக்கிறானோ அவன் அவைத்தி கிரகிக்கிறான் பதத்தினுடைய சக்தியை புரியுன்றான். எப்படின்னா காரியாந்தே காரியத்தோட பதமா இருந்தாலும் சரி, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தோட சம்பந்தப்பட்டுதான். காரியம்னா அது ஒரு வேலை, பிரவருத்தியோ நிவர்த்தியோ இருக்கட்டும், அதோட சம்பந்தப்பட்டுதான் அந்தந்த பதங்களுக்கு முதல் நம்ம அர்த்தத்தை கிரகிக்கிறது. அதனால அப்படிதான் அதுக்கப்புறம் இருக்கணும் என்ற ஒரு கட்டாயமா சொல்ற பிரபாகரர். எதி இப்படி நீ சொல்றதா தத்வயம் அதாமஹா. அதுக்கு மேல நான் சொல்றேன், பதார்த்த நிவேதனே து சப்தஸ்ய சக்திஹ வர்த்தஜன பிரயோகே விஜ்ஞாயதே ந கலு காரியாமிதாயுஷு பதேஷ்வபி தத் பிரசங்காத். இது கண்டனம். எப்படி கண்டனம்? பதார்த்த நிவேதனே சப்தஸ்ய சக்திஹ வர்த்தஜன பிரயோகே யோகேரராண்யத பதார்த்த நிவேதனே து யோகியேதராண்யத பதார்த்த நிவேதனேது சப்தஸ்ய சக்திரிஹ வர்த்தஜன பிரயோகே. யோக்கியமான இப்போ பதங்களுக்கு எந்த அர்த்தத்துல சக்தி, அது முதல் தீர்மானம் பண்ணணும். பதங்களுக்கு எந்த அர்த்தத்துக்கு சக்தின்னு கேட்டா ஒண்ணுமே நினைக்க வேண்டாம். காரியான்விதம் இதெல்லாம் அனாவசியம். ஆனால் யோக்கியா யஹ இதர பதார்த்தா, அந்த பதார்த்தத்தோட சம்பந்தப்பட்டுதான் சக்தி கிரகிக்கலாம். காரியான்விதம் என்றதெல்லாம் அனாவசியம். யோக்கியம்னா என்ன? அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கக்கூடியது. அன்வயிக்கிறதுக்கு யோக்கியம் தான் என்ன? கனெக்ஷன் பண்றதுக்கு. அன்வயம்னா கனெக்ஷன். இப்போ அசம்பத்தமா ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசுறதா இருந்தால் சக்தி கிரகிக்க முடியுமா? முடியாது. கடம் ஆனையா சொன்னா சக்தி கிரகிக்க முடியும். ஆனயனம் என்ற கிரியையோட சம்பந்தப்படுறதுக்கு கடம் என்ற பொருள் யோக்கியமா இருக்கு. சந்திரன் ஆனையா சொன்னா சரியா இருக்காது. ஏன்னா சந்திரன் என்றது ஆனயன கிரியையில அன்வயிக்க முடியாது. எப்படி கொண்டு வர முடியும் சந்திரனை? முடியாது. அதனால ஆனயன கிரியையோட அன்வயிக்க முடியாத ஒரு பொருள் சந்திரன். கடம் ஆனையான்னு சொல்லும் பொழுது அது முடியும், ஆனயனம் கொண்டு வர முடியும், சந்திரன் கொண்டு வர முடியாது. எதுக்காக சொன்னால் அந்த ஒரு வாக்கியத்துல ஒரு சென்டென்ஸ்ல பல பதங்கள் இருக்கும் பொழுது அந்த பதங்கள் எப்படி இருக்கணும்? அதனுடைய அர்த்தங்கள் பரஸ்பரம் கனெக்டடா பண்றதுக்கு யோக்கியமா இருக்கணும். அதனுடைய அர்த்தங்கள் பரஸ்பரம் அன்வயிக்க முடியற மாதிரி இருக்கணும். அன்வயிக்க முடியாத அர்த்தங்களை சேர்த்து பதங்கள் பேசினால் அது வாக்கியமாகும். அதனால ஒரு வாக்கியத்தில் இருக்கிற பதங்கள், அந்த வாக்கியம் சரியான வாக்கியம் எப்ப சொல்ல முடியும்னா அந்த பதங்களுடைய அர்த்தங்கள் பரஸ்பரம் பொருத்தமா இருக்குன்னா, ஒவ்வொரு அர்த்தங்கள் இன்னொரு அர்த்தத்தோட சேரும்படியா இருக்கிறதா இருந்தால் அந்த வாக்கியம் சரியான வாக்கியம் சொல்லலாம். அப்போ அது வச்சுட்டு பார்த்தால் ஒவ்வொரு பதங்களுக்கும் சக்தி எங்கன்னு கேட்டால் காரியான்விதம் என்றது தேவையில்லை. அது ஒரு காரியத்தோட சம்பந்தப்படுறதா இல்லையா என்றது அனாவசியம். அதுவே அப்படி ஒரு விசாரமே வேண்டாம். ஆனா என்ன வேணும்? எந்த ஒரு அர்த்தத்தோட சம்பந்தப்படுத்தி கிரகிக்கணுமோ அந்த அர்த்தத்தோடு சேர்றதா இல்லையான்றது பார்க்கணும். ஒரு வாக்கியத்துல 2 வார்த்தை இருக்குனால் அந்த 2 வார்த்தையுடையும் அர்த்தங்கள் பரஸ்பரம் அன்வயிக்க முடியற மாதிரி இருக்கா,
அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கா, பொருத்தமா இருக்கா என்றதுதான் எல்லா பிராமணிகளும் ஆச்சாரியாலும் பார்த்துட்டு இருக்கா. வழியே இந்த காரியத்தோட சம்பந்தப்படுறதா இல்லையான்றது யாரும் கவனிக்கிறது இல்லை. அது சாஸ்திர சம்பிரதாயத்துல நீங்க மட்டும் பிராபாக சம்பிரதாயத்தில் மட்டும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அது அனாவசியம் கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதான் சொல்றார், யோக்யேதரார்த்த பதார்த்த நிவேதனே யோக்யேதரான்யத பதார்த்த நிவேதனே தூ சப்தஸ்ய சக்திக விருத்தஜன பிரயோகே விஜ்ஞாயதே தெரிகிறது. நகலு காரிய சமன்விதே அர்த்தே காரியான்விதே சக்தி என்றது அவசியமே இல்லை. காரியாபிதாயுஷு பதேஷ்வபி தத் பிரசங்கா ஒரு தோஷமும் காமிக்கிறார். நீங்க சொல்ற மாதிரி காரியான்விதே அர்த்தே சர்வேஷாம் பதானாம் சக்தி, எல்லா பதங்களுக்கும் காரியான்விதமான அர்த்தத்துல சக்தின்னு சொல்லும் பொழுது என்ன தோஷம் வருதுனால், சில பதங்கள் இருக்கு காரியத்தையே சொல்லக்கூடிய பதங்கள் இருக்கு, அந்த பதங்களுக்கு எங்க சக்தி சந்தேகம் வரும். அதை இன்னும் காரியாந்தரான்விதேன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். அப்போ அப்படி சொல்லும்போது அனவஸ்தா என்ற தோஷம் வரும். காரியாபிதாயுஷு பதேஷ்வபி தத் பிரசங்காத். காரியாபிதாயி என்ன அர்த்தம்? காரியத்தை சொல்லக்கூடிய பதங்கள். இப்ப காரியம் ஒரு பதமே வச்சுக்கோங்க. இந்த பதம் என்ன, எப்படி எப்பேற்பட்ட பதம்? காரியத்தை சொல்லக்கூடிய பதம். அந்த பதத்துக்கும் காரியான்விதே அர்த்தே சக்தின்னு சொல்லணும். அப்படி சொன்னா என்ன வரும்? அந்த காரியத்துக்கு இன்னொரு காரியம் சொல்ல வேண்டியதா போயிடும். அதெல்லாம் சரியான ரீதி இல்லை. அதனால அப்பேற்பட்ட தோஷம் இருக்கிறதுனால இந்த பிராபாகர மதம் சரியில்லை. காரியான்விதே சக்தி என்றது சொல்லக்கூடாது சொல்லி முடிச்சிருக்கார். இல்ல முடிக்கல, இன்னும் மேல சொல்லிட்டு இருக்கார். காரியான்விதார்த்த விஷயா எதி சப்தசக்தி காரியார்த்தவாதிஷு லிங்காதிஷு காரியம் அந்யத் வக்தவ்யம் ஆபததி தத்ர காரியம் அந்யத் வக்தவ்யமேவ பவதி அனவஸ்திதி ஸ்யாத். இந்த விஷயம் இப்ப ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். காரியான்விதார்த்த விஷயா எதி சப்தசக்தி, சப்தத்தில் இருக்கக்கூடிய சக்தி அர்த்தபோதன சாமர்த்தியம் என்றது காரியான்விதார்த்த விஷயம், காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் வேணும். நீங்க அப்படி ஒரு நியமம் கட்டாயமா சொல்லிட்டு இருந்தால் என்ன வரும்? அனவஸ்தா என்ற தோஷம் வரும். அனவஸ்தான்னா என்ன? ஒரு கல்பனை ஆரம்பிச்ச அந்த கல்பனையை சரிப்படுத்துறதுக்காக இன்னொரு கல்பனை, அந்த கல்பனையை சரிப்படுத்துறதுக்காக இன்னொரு கல்பனை, அப்படி கல்பனையே போயின்று கல்பனைகளாலே போயிட்டே இருக்க, நிறுத்தவே முடியாது. அப்படி வந்தால் அனவஸ்தா. இந்த தோஷம் வரும்னு சொல்றார். எப்படி? காரியான்விதார்த்த விஷயா எதி சப்தசக்தி காரியார்த்தவாதிஷு லிங்காதிஷு காரியம் அந்யத். இப்போ லிங்கம் இருக்கு, எஜேதா குறியாத் அப்படிலாம் இருக்கு. விதி பதம்னு சொல்லுவோம். அந்த லிங்க லோட்டு இந்த மாதிரி பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? காரியம்தான் அர்த்தம். பிராபாகர மதத்தையே எடுத்துட்டு சொல்ற. பிராபாகர மதத்துல இந்த லிங் லோட்டு இந்த மாதிரி பிரத்யங்களுக்கு எல்லாம் காரியம்னு அர்த்தம். ஏன்னா பண்ண வேண்டியதோ விஷயத்தை சொல்லும்போது தானே இந்த லிங்க லோட்டெல்லாம் சொல்றது. சண்டுலம் பச்சா, கிராமம் கச்சா, கிராம ஆனையா இப்படியெல்லாம் சொல்லும்போது அது பண்ண வேண்டிய விஷயம். கவானயனம் காரியம் கர்த்தவியம், பாகா காரியா அப்படி தெரியுது இல்லையா? அதனால காரியம் அர்த்தம். அந்த பிரத்யங்களுக்கு எல்லாம் காரியம் என்ற அர்த்தம் இருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்றீர்கள்? எல்லா பதத்துக்கும் காரியான்விதமான அர்த்தத்தை சொல்லணும் சொல்றேன். அப்படி சொன்னால் லிங்கு என்ற ஒரு பிரத்யம் இருக்கு. அந்த பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம்? காரியம்தான் அர்த்தம். அப்ப அந்த காரியத்துக்கு இன்னொரு காரியம் சொல்லணும் இல்லையா? சரி இருக்கட்டும், என்னால என்ன தோஷம் கேட்டா அந்த காரியத்துக்கு இன்னொரு காரியம் சொல்ல வேண்டியதா போயிடும். அப்படி அனவஸ்திதி ஸ்யாத். திரும்பி படிக்கிறேன். காரியான்விதார்த்த விஷயா எதி சப்தசக்தி காரியார்த்தவாச்சிஷு லிங்காதிஷு காரியம் அந்யத் வக்தவ்யம் ஆபததி. அந்யத் காரியம், அந்த காரியத்துக்கு இன்னொரு காரியம் வக்தவ்யம் ஆபததி சொல்ல வேண்டியதா போயிடும். சரி, அதோட நிற்குமா? நிற்காது. தத்திரச்ச காரியம் அந்நியது, அந்த காரியத்துக்கு இன்னொரு காரியம். தத்திரச்ச காரியம் அந்யத் வக்தவ்யம் ஆபததி வக்தவ்யமேவ பவதி அனவஸ்திதி ஸ்யாத். அனவஸ்தா என்ற தோஷம் வரும். சித்தாந்திதம் யதி லிங்காதிபதானி காரியம் ப்ரூயுர் வினஷ்யதி ததா நியமஸ்த்வதீயः யோ வர்ணிதः சகலமேவ பதம் ஸ்வமர்த்தம் காரியான்விதம் வததி நான்யதிதி ஸ்வசாஸ்திரே. இப்போ என்ன சொல்றார்? இப்போ சொன்ன இந்த அனவஸ்தா என்ற தோஷத்தை பரிகரிக்கிறதுக்காக, நிவாரணம் பண்றதுக்காக
நீங்க இப்படி சொன்னால் எப்படி? அந்த லிங்காதி பதங்களுக்கு காரியான்விதார்த்தத்துல சக்தி கிடையாது, காரியத்தை சொல்லக்கூடிய பதங்களுக்கு காரியான்விதார்த்தத்துல சக்தி இல்லை, மற்ற பதங்களுக்கு தான் காரியான்வித சக்தி. கட்டஹா பட்டஹா கௌ இந்த மாதிரி சித்த வஸ்து பரமான சப்தங்கள், சித்த வஸ்துவை சொல்லக்கூடிய பதங்கள், அந்த பதங்களுக்கு தான் காரியான்வித சக்தி. இந்த காரியத்தை சொல்லக்கூடிய பதங்களுக்கு காரியான்வித சக்தி கிடையாது சொல்லி எப்படியாவது இந்த அனவஸ்தையை பரிகாரம் பண்றதா இருந்தால் என்ன வரும்? உங்களுடைய சாஸ்திரத்துல சொன்ன முதல் நீங்க சொன்ன பிரதிஜை இருக்க, அந்த பிரதிஜையே கெட்டு போயிடும், அந்த பிரதிஜையை விட வேண்டியதா போயிடும். என்னன்னா உங்களுடைய பிரதிஜை என்ன? எல்லா பதங்களுக்கும் காரியான்விதமான அர்த்தத்துல சக்தி இருக்கு என்றது உங்களுடைய பிரதிஜை. அந்த பிரதிஜையை பரிபாலனம் பண்ணணும் இல்லையா? அதனால சாஸ்திரத்துல ஒரு பிரதிஜை பண்ணி அதுக்கப்புறம் அது பிரதிஜை கொஞ்சம் போனப்புறம் சரியா இருக்காதுன்னு தோன்றதா அது விடுறேன்னு சொன்னா என்ன? அது ஒரு நிகிரகஸ்தானம் சொல்றது, பிரதிஜா சந்நியாசான்னு சொல்லுவோம். அந்த சொன்ன பிரதிஜையை பரிபாலனம் பண்ணும், இல்லைன்னா அது ஒரு தோஷம், அந்த தோஷம் வரும்னு காமிக்கிறார். சித்தாந்திதம் எதி லிங்காதி பதானி காரியம் ப்ரூயுர் வினஷ்யதி ததா நியமஸ்ததியா. லிங்காதி பதங்கள் சுயமே காரியபரமா இருக்கிறதுனால காரியான்விதமான அர்த்தத்தை சொல்றதில்லை என்று சொல்றதா இருந்தால் தொதியகா நியமகா வினஷ்யதி, நீங்க சொன்ன நியமமே கெட்டு போயிடும். எந்த நியமம் ஏற்கனவே சொல்லியிருக்கோ அந்த நியமம் இப்போ விட்ட மாதிரி ஆயிடும். யோ வர்ணித சகலமேவ பதம் ஸ்வமர்த்தம் காரியான்விதம் வததி. எல்லா பதங்களும் காரியான்விதமான அர்த்தத்தை சொல்லக்கூடியது என்ற பிரதிஜை இருக்க ஸ்வசாஸ்திரத்தை உங்களுடைய சம்பிரதாயத்துல நீங்க சொன்ன அந்த பிரதிஜையை விட வேண்டியதா போயிடும். அது ஒரு நிகிரகஸ்தானம் என்ற ஒரு தோஷம். அப்படி சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் யோக்யேதரான்வித நிமித்தக சக்தி சப்தசக்தி வியுத்பத்திரேவ யதி சம்பவபாகினி ஸ்யாத் ஆஸ்ரீயதே கிமிதி காரியசமன்விதே அர்த்தே சப்தஸ்ய சக்தி அசதர்த்த விசேஷணேன கேட்கிறார். இப்போ இந்த காரியான்விதே சக்தி என்ற சித்தாந்தத்தை நம்மளால பரிபாலனம் பண்ண முடியாதுன்னு நினைச்சுட்டு கொஞ்சம் ஒரு டைலூட் பண்ணலாம். என்ன டைலூட் பண்றதுன்னா, காரியான்விதம் வேண்டாம், யோக்கிய இதரார்த்தான்விதம் போரும். யோக்கியமான இதரார்த்தம், அது காரியமாக இருக்கட்டும் காரியம் இல்லாம இருக்கட்டும் எப்படியாவது இருக்கட்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருத்தமான இன்னொரு பதத்தினுடைய அர்த்தத்தோட சேர்ந்த தன்னுடைய அர்த்தத்தை ஒரு பதம் காரியான்விதமான அர்த்தத்தை சொல்றதுன்றது வேண்டாம், யோக்கிய இதரான்விதமான அர்த்தத்தை சொல்றது இரண்டாவது பட்சம். அந்த காரியான்விதம் என்ற நிஷ்கர்ஷம் இப்போ இல்லை, அது விட்டு கொஞ்சம் டைலூட் பண்றது. எப்படின்னா யோக்கியமான இதர பதார்த்தம் இப்ப பொருத்தப்படுத்த முடியறது யோக்கியம். ரெண்டு பதார்த்தங்கள் பரஸ்பரம் பொருத்தமா இருக்கணும். ஒரு வாக்கியத்தில் இருக்கிற ரெண்டு வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் பொருத்தமா இருக்கணும். பொருத்தம் இல்லைன்னா அதை அன்வயிக்க முடியாது. அப்போ பொருத்தமா அன்வயிக்க முடிய அர்த்தம் இருக்கோ, எந்த பதத்தினுடைய அர்த்தம் இருக்கோ அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய அர்த்தம் அதே சொல்லக்கூடிய எல்லா வாதங்களும் அப்படி சொல்றதா இருந்தால் யோக்கியேதரான்வித நிமித்தக சப்த சக்தி வியுத்பத்திரேவ எதி, அவ்வளவுதான் நம்மள நியமம் வச்சுட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி காரியான்வித சக்தி என்ற நியமம் நமக்கு கிடையாதுன்னு சில பிராபாகரால் சொல்றார். அப்ப அவருக்காக சொல்றத விற்பத்திரேவ எதி சம்பவ பாகினி சியாது ஆஸ்ரீயதே கிமிதி காரிய சமன்விதே சப்தஸ்ய சக்தி ரசதர்த்த விசேஷனேனா, அவ்வளவுதான் உங்களுடைய அபிப்பிராயம் தான். ஏன் ஆரம்பத்துல நீங்க காரியான்வித சக்தின்னு சொல்லிட்டு வந்தா? அப்போ இல்லாத விஷயத்த சொல்லி ஆரம்பிச்ச அது மேல மேல போயிட்டே இருக்கும் பொழுது அது முடியாது மனசுல வந்த உடனே அது விட்டு வேற அர்த்தம் சொல்றது அதெல்லாம் சரியான ரீதியிலேயும் காமிக்கிறார். அப்புறம் அடுத்த ஸ்லோகம் சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப நான் பேச மாட்டேன், உங்களுக்கும் போர் அடிக்கும். நானும் ஸ்லோகம் இருக்கிறதுனால அர்த்தம் சொல்லிட்டு போறேன். அவரு எத்ராவிசேஷித நிமித்தகதா அவரோச்சே கிஞ்சின் நிவாரகம் உதீட்சிதம் அஸ்து தத்ர கிஞ்சித் விசேஷண விசிஷ்டம் அபீஷ்டசக்தேர் வஸ்து பிரயோஜகமிதம் புனரத்திர நாஸ்தி. இதுதான் கிரகிக்கம். என்னன்னா ஒன்றும் இல்லை,
நீங்க இதரான்விதேய அர்த்தே சக்தி, காரியான்விதேய அர்த்தே சக்தி இதெல்லாம் வேண்டாம். பதத்துக்கு எங்கே சக்தின்னு கேட்டா, இப்ப கடகான்னு பதம் இருக்கு, அந்த பதத்துக்கு எங்கே சக்தி? அந்த வஸ்து இருக்கே, அவ்வளவுதான் சக்தி. அந்த வஸ்துவில சக்தி. பானை இருக்கு, அந்த பானையில சக்தி. பட்டகான்னு சொன்னா அந்த வஸ்திரத்துல சக்தி. கௌஹுன்னு சொன்னா பசுமாட அந்த அர்த்தத்துல சக்தி, அவ்வளவுதான். இதுல ஒரு விசேஷனம் நீங்க சேர்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு பல குழப்பங்கள் ஏற்படுறது. அனாவசியமா ஒரு விசேஷனம் சேர்க்க காரியான்விதே கடே சக்தி, இதரான்விதே கடே சக்தி. எதுக்காக அப்படி சொல்லணும்? அப்படி சொல்றதுக்கு ஒண்ணுமே உபயோகம் இல்லை. சில இடத்துல சொல்ல வேண்டியதா இருக்கும். சில வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகளுக்கு சுத்தமான அர்த்தம் சொல்ல முடியாது. இன்னொரு அர்த்தத்தோட சேர்த்த ஒரு விசேஷனம் சேர்த்து தான் அர்த்தம் சொல்ல முடியும். சொல்லட்டுமா? இப்படி இப்போ பிதா ஒரு வார்த்தை இருக்கு. பிதா பிதா இத்துக்கே கஹா. பிதா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க கேட்டால், மனுஷன் சொல்ல முடியுமா? பிதா சொன்னா என்ன? மனுஷன். பிதா என்ற வார்த்தைக்கு என்ன வாச்சியார்த்தம்? என்ன? மனுஷன் வாச்சியார்த்தம் சொல்ல முடியுமா? முடியாது. சரி, புருஷன் சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா எல்லா புருஷனும் பிதா கிடையாது. அப்ப யாரை பிதான்னு சொல்றது? புத்திரனையோ புத்திரியையோ ஜனிக்க வைக்கிறவன் பிதா. புத்திரஸ்ய ஜனகா பிதா சொல்லணும். புத்திரஸ்யான்னு சொல்ல முடியுமா? புத்திரஸ்யா சொல்ல முடியாது. புத்திரியாக அபி பிதா அஸ்தி. அப்ப புத்திரஸ்யவா புத்திரியாகவா அபத்தியம் சொல்லலாம். புத்திரன் புத்திரி விவாதம் வேண்டாம். அபத்தியம் குழந்தை, அது பொன் குழந்தையா இருக்கட்டும் ஆண் குழந்தையா இருக்கட்டும், குழந்தைய இது பண்றவன், குழந்தையோட ஜனனத்துக்கு காரணமா இருக்கிறவன் புருஷன். இருக்கிற மனுஷன் சொல்ல முடியுமா? முடியாது. ஸ்திரீய ஜனகன்னு சொல்றது இல்ல, ஸ்திரீ பிதான்னு சொல்றது இல்ல, புருஷன் தானே மாத்த பிதா. அப்போ நான் எதுக்காக சொல்றேன்னா ஒரு லட்சணம் மாதிரி வரும். இப்போ அபத்திய ஜனகா புருஷா பிதா. இப்ப பிதா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அபத்திய ஜனக புருஷா பிதா சொல்லணும். சும்மா ஒரு கடகா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லும்போது கேட்கும்போது பதில் கொடுக்கிற மாதிரி கொடுக்க முடியாது. பிதா சொன்னா யாரு கேட்டா, பிதா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அபத்திய ஜனக புருஷா. குழந்தையோட ஜனனத்துக்கு நிமித்தமான புருஷன், அவன் தான் பிதா. நான் எதுக்காக சொன்னேன்னா, இங்க ஒரு விசேஷணத்தை போட்ட அர்த்தத்தை சொல்லணும். பிதா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு விசேஷணம் சேர்த்துதான் அர்த்தம் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கிற பதங்களுக்கு அப்படி இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லல. ஆனா எல்லா பதங்களும், நம்மளுடைய பாஷையில் இருக்கிற எல்லா பதங்களும் இப்படிதான் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு விசேஷணத்தை சேர்த்துதான் அர்த்தத்தை சொல்லணும் என்றது அனாவசியமான ஆகிரகம், வியர்த்தம். அது அந்த மாதிரி நியமங்கள் கொண்டு வரக்கூடாது. அதெல்லாம் பல விதமான இடைஞ்சல்கள் கொண்டு காரணமா வரும். அதனால எந்த பதத்தினுடைய அர்த்தம் சொல்லும் பொழுது ஒரு விசேஷனம் சேர்க்கிறது தேவைப்படுறது இல்லையோ, ஒரு விசேஷனம் சேர்க்காமலே அந்த அர்த்தம் கரெக்டா வருதோ, டிக்ஷனரி மீனிங் தானே கேட்கறது. டிக்ஷனரியில சேர்க்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு அதுதான் வாக்கியார்த்தம், அங்கேதான் சக்தி. நீங்க ஒரு டிக்ஷனரி பண்ணும் பொழுது பிதா ஒரு வார்த்தை லெஃப்ட் சைட்ல போடுறது, ரைட் சைட்ல மீனிங் கொடுக்கணும் இல்லையா? என்ன மீனிங் கொடுக்கறது? சில இடத்துல இப்போ டிக்ஷனரி பார்த்தா தெரியும், சில இடத்துல ஒரு வார்த்தையினால அர்த்தம் சொல்ல முடியாது. அப்போ ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அங்கேயே ஒரு விவரணம் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு வார்த்தையினால அர்த்தம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல விசேஷண விசிஷ்டமான அர்த்தம் அது. அப்பதான் ஒரு சென்டென்ஸால தான் அர்த்தம் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட வார்த்தைகள் இருக்கு. அப்பேற்பட்ட வார்த்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்கட்டும். விசேஷண விசிஷ்டே அர்த்தே சக்தி, ரைட், சமீச்சனம், அப்படியே இருக்கட்டும். ஆனால் எல்லா பதங்களும் அப்படியே சொல்றது அப்ப எந்த பதங்களுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது ஒரு விசேஷனம் தேவைப்படுறது இல்லையோ, அந்த பதங்களுக்கு அப்படியே சுத்தமான அர்த்தத்தை சொல்லணும். அங்கதான் சாமர்த்தியம் சொல்லணும். அதனால காரியான்விதே சக்தி, இதரான்விதே சக்தி, இதெல்லாம் அனாவசியமான பேச்சுன்னு காமிக்கிறார். எத்ததா விசேஷித நிமித்த கதாவரோதே கிஞ்சின் நிவாரகம் உத்வீக்ஷிதம் அஸ்து தத்ர.
அவிசேஷித நிமித்தகதா அவருத்தியதே. அவிசேஷித நிமித்தகதா அவரோதே. உங்களுக்கு புரியாது, அந்த வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கு. விசேஷம் இல்லாமல் சக்தி இருக்கிறது. சக்தி சொல்லும் பொழுது ஏதாவது இடைஞ்சல் இருக்குனால் அர்த்தம். அதுக்கு ஏதாவது ஒரு பிளாக் இருக்குனால் அஸ்து தத்ரா, அங்க விசேஷ விசிஷ்டமான அஸ்து சக்தி இருக்கட்டும். ஆனால் கிஞ்சித் விசேஷண விசிஷ்டம் அபீஷ்ட சக்தியர் வஸ்து பிரயோஜகம் இதம் புனரக்திர நாஸ்தி. ஆனால் எல்லா பதத்துக்கும் ஒரு விசேஷண விசிஷ்டமான அர்த்தம் தான் அர்த்தம். மீனிங் என்னன்னு கேட்டா ஒரு விசேஷணத்தோட சேர்த்து தான் அர்த்தத்தை சொல்ல முடியும் என்றது கிடையாது. எல்லா வஸ்துவும் ஒரு விசேஷணத்தோட சேர்ந்துதான் அர்த்தம் அதனுடைய சுரூபத்தை சொல்ல முடியும் என்றது இல்லை. அதனால காரியான்விதே சக்தி இதரான்விதே சக்தி என்றது ஒன்றும் கிடையாது காமிச்சிருக்கார். 7 ஆயிடுத்து. நான் இதோட முடிக்கிறேன். நமஸ்காரம்.